सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. பஞ்சதசி பிரகரண கிரந்தம் வித்யாரண்ய முனிகளால் அருளப்பட்ட ஒரு ஞான கிரந்தம். சகல வேதாந்த கருத்துக்களையும் ஒருங்கே ஒரு இடத்துல கொண்டு வந்து நமக்கெல்லாம் உபனிஷத் படிக்கும் போது என்னென்ன சந்தேகம் நம்ம வராம போயிட்டோ அதெல்லாம் இவர் ஞாபகப்படுத்தி அதை புரிய வைக்கிறதுக்காக எழுதப்பட்டதான கிரந்தம். இத ஒவ்வொன்னும் 5 சாப்டர் தனித்தனியா தான் எழுதினார். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் இதை சேர்ந்து போட்டிருக்கார் அப்படின்றது. அது எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்லோகம் முடியும் போது அத்தியாயம் முடியும் போது இது 3வது அத்தியாயம்னு சொல்றாரு. ஆக்சுவலா நமக்கு அது 13வது அத்தியாயமா இருக்கும். அதனால நமக்கு தெரியுது. இப்படி பண்ண ரொம்ப வசதியான கிரந்தம். இதுல நம்ம முதல்ல விவேக பஞ்சகம் 5, தீப பஞ்சகம் 5, ஆனந்த பஞ்சகம் 5. ஆனந்த பஞ்சகம் 5 என்னன்னா ஒரே பிரம்மானந்தம் தான். அது வேற வேற ஆங்கிள் சொல்ற மாதிரி மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னா பிரிக்கிறோம். ஆனா என்ன எல்லாம் இருக்கிறது ஒரு மனசு தான். 4 ஆங்கிள் அது. அதே மாதிரி ஆனந்தம் பிரம்மானந்தம் ஒண்ணுதான். இவர் அத 5ஆ பிரிக்கிறார். யோகானந்தம் அப்படின்னார் முதல்ல. அதுக்கப்புறம் ஆத்மானந்தம், அதுக்கப்புறம் அத்வைதானந்தம், அதுக்கப்புறம் விஷயானந்தம் அப்படி எல்லாம் பிரிக்க போறார் 5ஆ. இப்போ அத்வைதானந்தத்துல கடைசி போர்ஷன்ல நம்ம இருக்கோம். இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, ஜெகத் வித்யாத்வம் பிரம்ம சத்தியத்துவம் நிர்தாரயதி பகவான் வித்யாரண்ய முனிகி. இங்க என்ன சொல்றார் அப்படின்னாக்க, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ அபரஹா. அது வேறாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. இந்த பிரம்ம சத்தியம் அப்படின்றதும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டோம்னா எப்படி தெரிந்து கொள்றது அப்படின்னாக்க, பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனுடைய ஸ்வரூப லட்சணம் என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்றது. இன்னொரு உபனிஷத் விஜயானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு ஆனந்தம்னு சொல்றது. எல்லா பெரியவர்களும் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது வழக்கத்துல வந்துட்டு. அப்படி சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது பிரம்மம். நம்மளுடைய ஆத்மா அப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது அவசியமா தெரிஞ்சு ஆகணும். சரி சார், இது தெரிஞ்சுக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லை, தெரிஞ்சுட்டு போவோமே அப்படின்னா, இது தெரிஞ்சுட்டா போகாது. அந்த ஞானம் வேற. அதுக்கு ஜெகத் மித்யாத்வத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாரு. ஜெகத் மித்யாத்வத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது சத்து, இது சித்து, இது ஆனந்தம்னு தெரிஞ்சு போச்சுன்னா, ஆத்மாவை தவிர இரண்டாவதான பொருள் அத்வயமாக இல்லை. அதனால இந்த ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலை இருக்க, இதுவே தான் அத்வைத ஆனந்த நிலை. இந்த அத்வைத ஆனந்த நிலையில இரண்டாவது பொருளுக்கு அங்க சான்ஸே திதியாத்வை பயம் பவதி. இரண்டாவது பொருள்னு ஒண்ணு வந்துருதுன்னாக்க உங்களுக்கு அதனால அது மேல ஆசை வரலாம், இல்ல கோபம் வரலாம், இல்ல பயம் வரலாம். ஐயோ அது ஒரு நாள் என்ன சாப்பிடுவோன்ற பயம் வரலாம். இல்ல நான் அதை விட நான் முதல்ல வந்தவா, நான் தான் இந்த பிளாட் எல்லாம் கொடுக்குறவா, அதெல்லாம் பண்ணுவாரு இல்லையா. அவருடைய பிளாட்டை விட்டு அவர் கொஞ்சம் பாஸ் ஓவர் பண்ணுவாரு. அது மிச்ச பிளாட்காரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அத்வைத்தம் ஆனந்தம்னு சொன்னாக்க அது என்ன பிரயோஜனம்? அத்வைத்தமா இருந்துட்டு போங்க, சோ வாட் அப்படின்னு. அது இல்ல பிரயோஜனம். இது இந்த அத்வைத்தம் திடீயம்ன்றது வந்துச்சுன்னா துவைத்தம் வந்துடும். இரண்டாவது பொருளே இல்ல. சரி இருக்குன்னு வச்சுக்கலாமா அப்படின்னா, ஸ்ருதி என்ன சொல்றதுன்றதுதான் நமக்கெல்லாம் கணக்கு. ஸ்ருதி என்ன? உதரம் அந்தரம் குருத்தே அத்த செபயம் போதி. போனா போறதுன்னு நீங்க ஒத்துட்டீங்கன்னா இந்த உலகத்தை, அதுக்கப்புறம் அது உங்களை சாப்பிடும். நீங்க சம்சாரத்துல மாட்டிருங்க. அதனால கொஞ்சம் உதரமந்தரம் குருத்தே, கொஞ்சம் கூட அதுக்கு அந்த மனசுல கூட ஒருவேளை சத்தியமா இருக்குமோன்ற நினைப்பு கூட வரக்கூடாது. அந்த சத்தியம் அப்படி ஒரு ஜெகத் வித்தியாசமானது ரூಢியாக ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். இப்போ பிரம்ம சத்தியம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.
இதை தவிர இருக்கிறதெல்லாம் நாமரூபாத்மகமாக இருக்கக்கூடிய மாயா சக்தியினால வந்தது அப்படின்னு பார்த்தோம். எப்படின்றதுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா, உங்களுடைய நித்ரா சக்திக்கே உங்களுக்கு கனவை எல்லாம் உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்குமே. ஆனால் பொய்யான ஒரு கனவு எப்படி வருகிறதோ, எப்படி உங்களுக்கு வேக்கிங் ஸ்டேட்ல வந்தோடனே அது பொய்ன்னு தெரிந்ததோ, அதே மாதிரிதான் மாயா சக்தியானது நீங்க ஆஸ் அ வேக்கர் நீங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகம் எல்லாம் இருக்கா மாதிரி இருக்கு. ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை, இதெல்லாம் தோற்றம் தான், இதெல்லாம் நாமமும் ரூபமும் தான். எப்படி மண்ணுல பாக்குற குடம் மாதிரி, மண்ணுதான் அதுல சத்தியம். குடம்ன்றதோ பல்லாக்குன்றதோ அகல்ன்றதோ எல்லாம் பொய்யான பேரு, பொய்யான ரூபம். ஏதோ ஒரு யூட்டிலிட்டி வேல்யூ இருக்கிறதுனால நீங்க ஏமாந்து போறீங்க, அது தோற்றம் தான் அப்படின்னு சொன்னார். பிரேஜ் வாட்டர் இருக்கா மாதிரி தெரியும், ஆனா கிட்டக்கு போனா அது இருக்காது. அதே மாதிரிதான் இந்த உலகமும் சம்சாரமும். நீங்க இஃப் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் உலகம் என்ன பண்ணுவீங்க, யூ வில் கம் டு நோவேர். ஒன்றும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்? அனிர்வச்சனீயமான சக்திகள் இருக்கக்கூடியது. அந்த அனிர்வச்சனீயமான சக்தியை தான் நம்ம மாயா சக்தி அப்படின்னு சொல்றோம் உலகத்துல. அதே மாதிரி மோதிரம், வளையல், பேட்டரி, ஒட்டியானம் எல்லாமே நாமங்கள் தான். அதுல இருக்கிற கண்டென்ட் என்ன? கோல்டு. அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய கண்டென்ட் என்ன? பிரம்மம். இந்த பிரம்ம சத்தியத்தை அறிந்து விட்டீர்களே, ஆனால் இந்த பேரெல்லாம் தனியா அந்த பிரம்மத்தை எடுத்துட்டீங்க, அந்த தங்கத்தை எடுத்துட்டா எங்க மோதிரம் இருக்கும்? மோதிரம்ன்றது ஒரு பேர் தான், ஒரு ஷேப்பு, அவ்வளவுதான். அதுக்கு நீங்க பேர் கொடுத்தீங்களா, அது கண்டென்ட் தங்கம். தங்கத்தை எடுத்துருங்க, அறிவுனால ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அங்க இல்லவே இல்லை. மோதிரமும் இல்லை, செயினும் இல்லை, ஒட்டியானமும் இல்லை, பல்லாக்கம் இல்ல, அகலும் இல்ல அங்க இல்லையா, மடக்கம் இல்ல, எல்லாம் என்ன மண்ணுதான் இருக்கு. அதே மாதிரி இங்க பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். இந்த ஜெகத்தானது இல்லவே இல்லை, அது நாமரூபமாக இருக்கு அப்படின்றதுக்கு அநேக விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டே ஒருத்தன் போய் ஜலத்துல நிற்கும் பொழுது அவனுடைய முகமானது பண்றது, ஆனாலும் அவன் அதை பார்த்து பயப்படுறான், அவனுக்கு தெரியுது. அதே மாதிரி நீங்க பிரம்மன்றத தெரிஞ்சுட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பிரம்மத்துல பண்ணக்கூடிய நாமரூபம்ன்றது தெரியும். அந்த நாமரூபம்ன்றது தெரிஞ்சிட்டே ஆனால் இதுக்கு உங்களுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் நிச்சயமா இந்த உலகத்துல இருக்காது. நீங்க தனி அப்படின்றத புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகமா போட்டுட்டே வந்த. எப்படின்னா இந்த நான் என்பது மாறவே மாறல. நீங்க சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும் பொழுது எதை நானுன்னு சொன்னீங்களோ அதே நானதான் காலேஜுக்கு போகும்போதும் நான் என்று சொன்னீர்கள். அதேதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் பொழுதும் அதே நான் தான் நீங்க சொன்னீங்க. அந்த நான்ல என்ன வித்தியாசம் இருக்கு? சின்ன வயசுல இருக்கும்போது இருந்த நானும், வாலிபனா இருக்கும்போது இருக்கக்கூடிய நானும், கல்யாணம் ஆன உடனே வந்த நானும், குழந்தை பிறக்கும் போது இருக்கிற நானும், ரிட்டையர் ஆகும் போது இருக்கிற நானும், பேரனோட விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த நான்ல வித்தியாசம் இல்லை. ஆனா இந்த உடல்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதுதான் சொன்ன பால்யம் எவ்வனே லப்யம் எவ்வனம் ஸ்தாவிரே தடா பிருதப்பிதா புனர்நாஸ்தி ந ஆயாத்தியவ கதம் திடம். பால்யமானது எவ்வனமான தசையில இருக்காது, எவ்வனமானது கிழக்கு தசையில இருக்காது. ஆனா இந்த நான்ல ஒரு மாறுதல் இல்ல. இதெல்லாம் போனதுதான். செத்து போன அப்பா திருப்பி வரமாட்டான்றது எப்படியோ அதே மாதிரிதான் இந்த பால்யமானது நமக்கு திருப்பி வர போறது இல்ல, எவ்வனமானது திருப்பி வர போறது இல்ல இல்லையா ஸ்தாவிரத்துல. இதே மாதிரிதான் இதெல்லாம் ஜெகத் வித்தியாசத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாம் க்ஷணத்துல நாசமடையக்கூடியதுதான். இந்த இது தூங்கி எழுந்த உடனே இது கனவுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் போச்சோ. ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், ட்ரீமரால உண்டாக்கப்பட்ட அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாம் பொய்யாச்சு. எப்படி வேக்கருக்கு பொய்யாச்சோ அதே மாதிரி இந்த ஞானம் வந்த பிறகு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்ற ஞானம் வந்த பிறகு இந்த ஜெகன் மித்யாத்வமும் தெரியும். ஜெகன் மித்யாத்வம் தெரியும் அப்படின்னாக்கா அது போகும்னு சொல்லல. மித்யானால என்ன அர்த்தம்? இல்லைன்ற அர்த்தம், அசத்தியன்ற அர்த்தம் இல்ல. இருக்கா போல தோணும் இல்லை. கயர்ல பாக்குற பாம்பு மாதிரி, அல்லது அது மிராஜில் இருக்கக்கூடிய வாட்டர் மாதிரி, அது கிளிஞ்சல்ல பாக்குற வெள்ளி மாதிரி. இது ஒரு தோற்றம் தான் இருக்கும். இந்த தோற்றத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எப்படி நம்ம எல்லாம் இப்ப சந்திரனை பாக்குறோம், எல்லாருக்கும் உங்களுக்கும் சந்திரன் சின்னதா ஒரு ரவுண்டா தான் தெரியுது. தட்டையா தோசைகள் எல்லாருக்கும் தான் இருக்கு, வெள்ளையா. எனக்கும் தோசைகள். அதனால என்ன நமக்கு தெரியுமோ தெரியாத அது உள்ள பெரிய மண்டலமே இருக்கு, அது உள்ள ராக்கெட்டே போக முடியும்னு இருக்கு. ஆனா நம்ம விவகாரத்துக்கு குழந்தைக்கு சாதம் ஓட்டும் போது அம்மா வாழ அந்த சந்திரனை காமிச்சு ஓட்டுறோமா இல்லையா? அதே மாதிரி ஞானம் வந்த பிறகும் அவன் இந்த உலகத்தை பார்த்து ஓட்டுவான். ஆனா அந்த சம்சாரத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் எதுவுமே இருக்க முடியாது. அந்த ஞானிக்கு எப்படி வேக்கர் வந்த உடனே
அந்த ட்ரீம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி போய்த்ததோ, அவன் பார்த்தது உண்மைதான், இருந்ததெல்லாம் உண்மைதான், அவன் அனுபவிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப என்ன தெரிஞ்சு இதெல்லாம் அதே மாதிரி ஞானம் வந்தோடனே இந்த வேக்கருடைய உலகமும் இப்படிதான், அம்மா அப்பா எல்லாம். அதனாலதான் ஜனகர் ஒரு கதையில சொல்ற, இப்ப எனக்கு பெரிய சந்தேகம் வந்துருச்சு இப்ப வேதாந்தம் படிச்ச உடனே. இப்ப நம்ம கனவுல இருக்காமா, இல்ல நம்ம பாக்குற கனவு வேறையா, இல்ல கனவு தான் நிஜமா இருந்தே இருக்கக்கூடாது. என்னுடைய கனவுல இருக்கக்கூடிய ட்ரீமர் நிஜமாக இருக்கலாம், இப்ப நம்ம பொய்யா இருக்கலாமே. இதுல இருந்து போனோம்னா அவன் சிரிக்கலாமே என்ன பார்த்து அப்படின்னா. அவன் தள்ளி இங்க நான் இருக்கேன், நான் பாக்குறேன் இந்த மைக்க, நீங்க பாக்குறீங்க, அவரும் பாக்குறாரு, நம்ம எல்லாம் பசிச்சுதானே ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுறோம், பசி அடையிறோம். அதே தானே ட்ரீம் இருக்கும், அவனுக்கும் அதே மாதிரி தானே. இந்த பசி அடைக்கிறதுக்கு அந்த தண்ணி தான் நீங்க வச்சுட்டு இருக்கிற தண்ணி அவனுக்கு யூஸ் ஆகலையே, ஏன் இது இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்விக்கு ஆமா நீ உட்காரு சொல்லி தராரு. இந்த கேள்வி உனக்கு வந்துருக்குன்னா போதும், ஜெகன் நித்தியார்த்தத்தை ஈஸியா சொல்லிவிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெகன் நித்தியார்த்தத்தை இப்ப சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே வந்த பிறகு இது ரெண்டும் அந்யோன்ய உபகாரகமாக இருக்கு. பிரம்ம சத்தியமும் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு, அதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ். இல்ல சார் அதுக்கு இருக்கிறது நிச்சய சுத்தமா இருக்கு, அது இருந்தா என்ன இல்லன்னா அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அந்த பிரம்மத்தை உங்களுக்கு நீங்க தான் ஐயன்றது பிரம்மமா இருக்கும் போது அந்த பிரம்மத்தை நீங்க எதுக்கு எதிர்பார்க்கறீங்க? ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும், நீங்க தான் அதுவாச்சு. அது சத்தா இருக்கு, சித்தா, அது எப்படி வேணா இருக்கு, நான் தானே அது, நான் எப்படி இருக்கேன், நீங்க என்ன சொல்லி தருது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஜெகத் மித்தியாத்துவம் பார்த்தா என்ன சார், தன்னால பாக்குற ஜெகத்தை போய் நீங்க மித்தியாதுன்னு சொல்றீங்களே, அது எப்படி வருது? இப்படி இந்த கேள்வி வருது. இல்ல இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்ட். நீங்க ஜெகத் மித்தியாத்துவத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா பிரம்ம சத்தியத்துவம் நல்லா தெரிய போயிடும். பிரம்ம சத்தியத்துவமானது நல்லா புரிஞ்சிருக்கு ஸ்ருதியில குருவனுடைய உபதேசத்தின் மூலமாக அது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப இந்த உலகமானது மித்தியா என்று ஒத்துக்கிறதுல ஒண்ணு அந்த கஷ்டமே இருக்காது. ஆகையினால இது ரெண்டும் அந்யோன்ய உபகாரகம், உபயம் அப்படி ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்றது. இது தெரியலனாக்கா அது தெரியாது, அது தெரியமானது. அப்ப லோகத்துல திருஷ்யமான நாம ரூபே, நம்மளால பார்க்கக்கூடிய இந்த நாமம் ரூபம் முதலியவைகள்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நீங்க உபேட்சை பண்ண கத்துக்கணும். இதெல்லாம் பார்த்து நீங்க எதுவும் டென்ஷனே ஆகக்கூடாது. அது பாட்டுக்கு இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் ரோட்ல நடக்கிறது போறது, எல்லாத்துக்குமா நீங்க கவலைப்பட முடியும். அதே மாதிரி உபேட்சை பண்ணுங்க. இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாம் இது ஒரு தமாஷை, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு எங்க அதுல இருந்து டென்ஷன் ஆக. உங்களுடைய வேலை என்ன, நான் பிரம்மம் அப்படின்னு விடாதீங்க. அந்த பிரம்ம சிந்தனத்திலேயே மனசு இருந்துட்டேனால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சப்கான்சியஸ் மைண்ட்ல நமக்கு தெரியும் இல்லையா, டாட்டால என்னதான் நம்ம அலாரம் வச்சா கூட அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்துருவோம். ஏன்னா உள்ளுக்குள்ள அத மாதிரி அந்த பிரம்ம சிந்தனையான உள்ளுக்குள்ள இருந்துட்டே ஆனால் எப்பொழுது நான் பிரம்மம் நான் பிரம்மம் நான் பிரம்மன்னு அது பழக்கத்துல வந்துட்டுனாக்க நம்ம இப்ப பாக்குறதெல்லாம் போய் அதெல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். அது அப்படிதான் இருக்கும். இவன் இப்படிதான் என்ன இன்சல்ட் பண்ணுவான், அவனுக்கு கோபம் வந்தா அவனுக்கு ஒரு டார்கெட் ஜாலியா திட்டிட்டு போட்டா நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டா நமக்கு எதுக்கு டென்ஷனே கிடையாது. இதுதான் இதுல இந்த டீச்சிங்ல வருது. அதனால பிரம்ம சத்தியத்துவம் வரணுமே ஆனால் ஜெகன் மித்தியாத்துவம் புரியணும். ஜெகன் மித்தியாத்துவத்தை நல்லா தாத்தியமா தெரியணும், பிரம்ம சத்தியம்ன்றது புரியணும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்றது புரிந்ததே ஆனால் ஜெகன் மித்தியாத்துவமானது புரியும். ஜெகன் மித்தியாத்துவத்தை புரிந்து கொள்ளணுமே ஆனால் பிரம்ம சத்தியத்துவம் புரிய வேண்டும். இப்படி அந்யோன்ய உபகாரகமாக ரெண்டும் இருக்கிறது. சரி, இது ஏன் இப்போ ரெண்டும் அந்யோன்ய உபகாரமா இருக்கு? ஜெகத் சத்தியம் ஜெகன் மித்தியாத்துவம் நல்லா புரியுது, சொன்னாலே புரியுது. ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டீங்களா, தங்கத்தை எடுத்து பார்த்தா மோதிரம் எது தனியா கொண்டு வா பார்க்கலாம், மோதிரத்தைனாக்கா கொடுக்க முடியல. நீங்க குடத்தை எடுத்துன்னு வாங்க பார்க்கலாம், மண் இல்லாம எங்க குடத்தை கேட்டா கொடுக்க முடியல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது பொய்யான நாம ரூபம் தான், மண்ணு தான் சத்தியம். அதே மாதிரி பிரம்மன் தான் சத்தியம், இந்த உலகமானது பொய். ஏன்னா இது எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இடிக்கிறது. நான் நினைக்கிற மாதிரியா இந்த உலகம் நடக்க, யார் நினைக்கிற மாதிரி இந்த உலகம் நினைக்கல. எல்லா யோகியும் பண்றத ஏதோ கொஞ்ச நேரம் செப்படு காமிக்க முடியும் மாயாவியாலையும், அதுவும் மூணே முக்கான அழிடுவான், அதுக்கு முடியாது. இது மாயா சக்தினால நம்மளுக்கு இருக்கக்கூடிய நித்ரா சக்திக்கு அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி இருக்குமே, ஆனால் மாயா சக்திக்கு அதை விட பெருசாக இருக்கக்கூடிய இந்த 14 உலகத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய தன்மையானது இருக்கிறதுன்றத புரிஞ்சுட்டோம்னா பிரம்ம சத்தியத்துவம் புரிஞ்சிடும். பிரம்ம சத்தியத்துவம் புரிஞ்சுடுச்சுன்னா ஜெகன் மித்தியாத்துவம் புரியும். ஜெகன் மித்தியாத்துவம் புரிஞ்சதே ஆனா பிரம்ம சத்தியத்துவம் இன்னும் கொஞ்சம் திருடமாக ஆகிவிடும். ஆனா இது தடை ஏற்படுகிறது. நம்ம கிளாஸ்ல சொல்லும் பொழுது பண்ணும் பொழுதெல்லாம் இருக்கு. அது என்னடானா வெளியில போனோம்னாக்க போன உடனே அது மறந்துடுது, திடீர்னு கோபம் வந்துடுறது. ஏன்னா வேதாந்தம் படிச்சவனுக்கு கோபம் வரலாமான்னு கேட்கறதெல்லாம் நல்லாதான் இருக்கு.
ஆனா வருதுன்னா அதுதான் பழக்க தோஷம் இல்லையா? நிதித்தியாசனம் பண்ணாதான் அந்த விபரீத வாசனை போகும். பிரம்ம சத்தியத்துவம் பிரமாண அசம்பாவனை தெரியாது, சிரவணத்தினால நமக்கு கண்டுபிடிச்சுட்டான். மனநத்தின் மூலமாக ஜெகத் மித்யாத்வத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சிரவணமும் மனநமும் வைத்துக் கொண்டு பிரம்ம சத்தியத்தை நல்ல ஒரு ஆச்சாரியர் கத்து கொடுத்துட்டாரு. நம்ம ரிஷிகள்லாம் சொல்லி கொடுத்தா, ஆச்சாரியர் பாஷ்யம் எழுதிட்டாரு, வித்யாரண்யர் மாதிரி ஆளுங்க கையை பிடிச்சு கூட்டு போய் எல்லாம் கரெக்ட். இவர்கள்லாம் பொய் சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது, எல்லாம் மகான்கள். அவளை பேரை நினைச்சாலே நமக்கு கோபம் காமம் கோபம் எல்லாம் போகக்கூடிய அளவுக்கு மகான்கள். அவ எழுதின புத்தகத்துல எப்படி தப்பு இருக்கும் கிளியர் கட்டா புரியாது. யோசிச்சு பார்த்தாலும் நம்ம இன்டெலிஜென்ஸுக்கு புரியுது. ஜெகன் மித்யாத்வம் எதுக்கு அனாவசியமா டென்ஷனா இல்லையா? பெரியவர்லாம் சாத்த தெரிவி டென்ஷன் ஆகும் பாருங்க. வயசானவெல்லாம் வருவானா, அவர் வரும்போது சைக்கிள் பஞ்சர் ஆகுமா, அவர் பாட்டுக்கு 10:30 மணிக்கு வரேன்னா 10:30 மணிக்கு தான் வருவாரு இல்ல. ஆனா அதுக்குள்ள நமக்குள்ள டென்ஷன் வராம போயிட்டா என்ன பண்றது? ஒருவேளை பிராமணாளுக்கு சொல்லாம போயிருந்தான்னா என்ன பண்றது? இது எல்லாம் அனாவசியமா கையெழுப்பட்டு எல்லாம் நல்லா நடக்கும். ஆனா இவர் டென்ஷன்லயே இருந்து அதுலயே கொதிப்பா இருப்பார் இல்லையா? அது மாதிரிதான் நம்ம இப்ப உலகத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணா திடமாக பிரம்ம சத்தியத்துவம் நமக்கு புரிய வேண்டும். அகம் பிரம்மா எனக்கூடியது நன்றாக தெரியும். இது எப்படி இருக்கு? தடை இல்லாம, இப்ப தடையோட இருக்கு, அது தடை இல்லாம இருக்கணும். தடை இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்பப்போ கிளாஸுக்கு வரும்போதெல்லாம் நமக்கு ஜெகன் மித்யாத்வம்ன்றது நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். இது ஒரு சம மனநத்துல பண்ணிட்டே இருந்தா அது ஒரு நாள் பக்குவமாகி பிரம்மரூப நிதித்தியாசனம் இல்லையா? அப்படி வரக்கூடியது நிதித்தியாசனத்தின் மூலமாக அந்த விபரீத வாசனை ரொம்ப நாள் நமக்கு பழக்கமா இருந்தது இல்லையா? விபரீதமாக நான் நினைச்சிட்டு இருந்தோம். இந்த உலகம் உண்மை, இந்த உலகம் உண்மை, எங்க அப்பா உண்மை, பாசம், அம்மா பாசம், மனைவி பாசம், இதெல்லாம் நம்மள சுத்தி 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 நாம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். இதுல இருந்து வெளில வரணும்னாக்க ரொம்ப கஷ்டம் தான் இது. அதனால என்ன கான்ஸ்டன்டா இந்த விபரீத வாசனை போனோம்னாக்க நிதித்தியாசனம் பண்ணி கொண்டு ஆகணும். அந்த நிதித்தியாசனம் பண்றதற்காக எழுதப்பட்ட ஸ்லோகங்கள் தான் நம்ம ஒவ்வொன்னா இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பிரம்மரூப நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்தை இப்போ சொல்லிட்டார. நம்ம 98 வரைக்கும் பார்த்துட்டோம். 99வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது. உபேட்சிதே லௌகிகே தீஹி நிர்திக்னா பிரம்ம சிந்தனே நடவத் கிருத்திம் ஆஸ்தாயாம் நிர்வஹத்யேவ லௌகிகம். உபேட்சித்தே லௌகிக்கே, இந்த லௌகிகமாக நீங்க பாக்குறது எல்லாத்துலயும் உபேட்சை பண்ணணும்ன்ற ஆட்டிடியூட வளர்க்கணும் இல்லையா? எல்லாத்தையும் பார்த்தா வைராக்கியம் எங்க பார்த்தாலும் நமக்கு வரணும். எங்க பார்த்தாலும் வைராக்கியத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்கா இல்லையா? பெரியவர்கள்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கான். இதுல என்னதான் இருக்கு, சினிமால என்ன இருக்கு, அதான் பொய் பொய் கதை, யாரோ எழுதுறான், அதான் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி உபேட்சை பண்ண ஆரம்பிக்கணும். எதை? லௌகிக்கமான விஷயங்கள், உலக விவகாரங்கள் எல்லாம் கேட்டா இப்ப நம்ம எமோஷன் ஆயிரும். ஒருத்தர் இன்விடேஷன் கொடுத்தா வார்த்தையில கல்யாணம் மரியாதை விவகாரத்துல எல்லாரையும் அப்படித்தான். உங்களை பக்கத்து வீட்லயே போய் அதே நீங்க இல்லாம கல்யாணம் இல்லைன்னு சொல்ல போதா நீங்க நினைச்சுட்டீங்கன்னா என்ன பண்றது? உலக விவகாரம் அப்படிதான், நீங்களும் அப்படிதான் பண்ணுவீங்க, அவளும் அப்படிதான் பண்ணுவோம், நம்மளும் அப்படிதான் பண்ணுவோம்ன்றத புரிஞ்சுட்டா வச்சுங்க, இந்த டென்ஷனே கிடையாது இல்லையா? இத மாதிரி உபேட்சை பண்ணும். உலக லௌகிக்கே உபேட்சித்தே தீ, இந்த உலக விவகாரங்களை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பித்து இந்த உபேட்சை பண்ண ஆரம்பித்தான். இதெல்லாம் அப்படிதான். எப்படி உபேட்சை பண்றது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்னா இருக்கவே இருக்கு. நம்ம டிராமா சினிமா இல்லையா, எத்தனையோ பேர் இருக்கான். அது வந்தான்னாக்க அந்த கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அந்த ஹீரோயினுக்கு வந்ததுன்னாக்கா அந்த செத்து போறது, அப்பா செத்து போற, இவனுக்கு கல்ல தண்ணி வருது பாத்துட்டு இருக்கவனுக்கு. ஏன்னா இவன் அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அது சினிமான்னு இருக்கணும், வெளி தோற்றத்துல சினிமா பார்த்துட்டு இருக்கான். இது போய் அவன் என்னாச்சு, இந்த உள்ள இருக்கக்கூடிய ஞானம் போயிருது, இது டேக் ஓவர் பண்ணிட்டு அவுட்டர் மைண்ட் டேக் ஓவர் பண்ண அவனுக்கு எமோஷனா இருக்கு, நல்லா இருக்குன்றான். அவன் ரெக்கமெண்ட் வேற பண்றான், நல்ல படம் போய் பாருங்க, நீங்க ஒரு அசடித்தனம் பண்ணிட்டு அந்த அசடித்தது 4 பேரை பண்றதுக்கு வேற சொல்றான் இல்லையா? அது சண்டை போட்டான்னு வச்சுங்க, ஸ்டார்ட்ல பாத்துருக்கீங்களா சினிமால, போடுங்க அப்படின்னு எம்ஜிஆர் புத்து விட்டான்னு இன்னொன்னு போடு. என்னன்னாக்க இது எப்படின்னாங்க, அஞ்ஞானிகள் பாமரர்கள் அப்படிதான் பாக்குறார்கள். இதே ஒரு டைரக்டர் பாக்குறான்னு வச்சுங்க, அவன் எப்படி பார்ப்பான்? அவன் அந்த படத்தை அவன் இந்த எமோஷன் அவனுக்கு தெரியும், ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு தெரியுமே. அவங்க பார்த்தாங்கன்னா இவன் எப்படி படிச்சிருக்கான், எங்க கேமரா வச்சிருக்கான், இந்த இடத்த எப்படி பார்த்திருக்கான், இந்த ஆக்டர் சரியா பண்ணாரா,
இவளை கூப்பிடலாமா, இது ஏன் இப்படி சரியா இது அழுகவே இல்லையா, இது இப்படி பார்த்தானாக்கா அவனுக்கு எங்கே போடாதுன்னு கையே சரியா தூக்கவே இல்லையா, அவரு இப்படி அடிப்பாங்க, காஸ்ட்ல அடிக்கிறானே அப்படிதான் அவனுடைய புத்தி போகும். அவனுக்கு இதுல ஏதாவது எமோஷன் இருக்குமா, இன்டெலக்சுவலா பாக்கலாம். அதே மாதிரி இந்த உலகத்தை நம்ம இன்டெலக்சுவலா பார்த்தா அது ஒரு வேஷம், அவ்வளவுதானே. அந்த வேஷத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோன்றதை பார்த்து இன்டெலக்சுவலா அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல பிரம்ம சத்தியம் இருந்துட்டே ஆனால் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தமாஷ் தான் உங்களுக்கு இல்லையா. எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க, எல்லாரும் மனிதர்கள் இப்படிதான், நம்மளும் அப்படிதான் இருப்போம், அவளோட சேர்ந்து இருக்கோம். அப்படி பார்த்தேன் நகவத்து கிருத்திம், இதெல்லாம் ஆர்டிபிஷியலான ஃபைட்டுக்கு பேர் தான் கிருத்திம்னு பேரு. இது அந்த பாருங்க, நடிக்கிறவன் அந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி மூஞ்சிய வச்சுட்டு அவன் பண்றான் இல்லையா. ஒய்ஃப் செத்து போச்சு, அழறான், அவனுடைய ஒய்ஃபு குழந்தைங்களாம் பார்த்துட்டு இருக்கேன் நடிக்கிறது. இவனும் அவளை பார்த்து எப்படி இருந்ததுன்னு கண்ணிலேயே வேற கேட்கறான், நல்லா இருந்தா அப்படின்னு அவனுக்கு என்ன எமோஷன் இருக்காங்க. ஆனா பாக்குறவங்க எல்லாம் பாருங்க, உலகத்தை அஞ்ஞானிங்க எல்லாம் பாமரர்கள்லாம் எல்லாம் வச்சுன்றாங்க. அவன் பண்ணிட்டான், அவனுக்கு தெரியுமோ இல்லையா இதெல்லாம் ஒண்ணு இல்லை, என் ஒய்ஃப் அங்க இருக்கா, இந்த ஒய்ஃப் சத்தத்துக்கு நான் ஏன் அழணும், இருந்தாலும் காசு வாங்கிட்டேன் அதுக்காக வேணும். அத மாதிரி நம்மளும் காசு வாங்கிட்டோம், வந்துட்டோம், பிராரப்தம் இருக்கிற வரையும் அழுது தொலைப்போம், அதை சிரித்து தொலைப்போம் எல்லாரோடையும் சேர்ந்து. அவ்வளவுதான் உண்மை இல்லையா. இருக்கிறது பிரம்ம உபேட்சித்தே லௌகிகே தீஹி. இது எப்படி வரும், நிர்விக்னா பிரம்ம சிந்தனே, தடையில்லாத பிரம்ம சிந்தனை செய்யறதுலயே ஈடுபடும். இந்த உலக விவகாரங்களை நீங்க அசகுக எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு இதுல டென்ஷனே வராது, எமோஷனல் பெல்ட்டே வராது. அப்படிதான் இருப்பாங்க. அவர் என்ன திட்டதான் திட்டுவாரு, அவருடைய நாலேஜுக்கு என்ன திட்டதை தவிர என்ன பிரைஸா பண்ண தெரியும் அவருக்கு. நீங்க நினைச்சீங்க இவர் ஒண்ணு சொல்லுவாரு, சாஸ்திரிய இந்த வைதிகஸ்ரீ ராஜகோபால கணபாடிகள் அவெல்லாம் இவர்கிட்ட படிச்சவர் முசிறி தீட்சிதா அனந்தராம சௌமியாஜின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவருடைய அதுலயே இருந்து முசிறியில இவர்கள்லாம் அத்தியனம் பண்ணுவாங்க. அவர் ரொம்ப பெரியவர், அத்தியனத்துல நிறைய யாகங்கள் இஷ்டிகள்லாம் பண்ணுவாரு. அந்த பசங்க எல்லாம் அங்க படிக்கிறதுன்றது, அவர்கிட்ட வேதம் படிக்கிறதுன்றது ஒரு இது. அதுல இவங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது வாசல்ல கிண்ணல உட்காந்துட்டு இவங்க டெய்லி மத்தியானத்துல திருவ சொல்லிட்டு இருப்பாங்களாம். காத்தால நடந்த பாதத்தை சொல்லி பாருன்னா அந்த பக்கம் சைக்கிள்ல போற பையன் ஒருத்தன் இவரை பார்த்து டெய்லி இவளை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போனா என்ன ஏதோ கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. ஒரு நாள் இவங்க எல்லாம் போய் முசிறி கிட்ட சொன்னாலாம், மாமா நாங்க உள்ள வந்துடுறோம், எங்களை ரோட்ல போற பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க, எங்களுக்கு வெளியில சொன்னா கஷ்டமா இருக்கு, ரோட பார்த்துன்னு சொன்னா நாங்க உள்ள வந்து போனோம், நீ உள்ள வந்து சொல்லு, அதுக்காக ஏன்டா அவன் உன்னை பார்த்து சிரிச்சிட்டோம், அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறீங்களா, அவன் பாட்டுக்கு வேற யாரையாவது கிண்டல் பண்ணும், அவனுக்கு நீங்க வசதியா இருக்கீங்க திருப்பி அடிக்க மாட்டேங்க, அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறீங்களே, அதையே அப்படி பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னாராம். கடைசியில என்ன ஆச்சு, என்னடா இப்படி சொல்றாருன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு ரொம்ப பழக்கம் ஆகி ஒரு தடவை நாங்க ஊருக்கு போகும்போது அவன் தான் எங்களுக்கு இது பேக் எடுத்துன்னு வந்து கொடுப்பான். நாங்க ஊர்ல இருந்து வரோம், அவனுக்கு லெட்டர் போட்டா அவ்வளவு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். எல்லாம் காலமா இப்ப அன்னைக்கு அவர் பேச்ச கேட்காம நாங்க உள்ள வந்திருந்தோம், நாங்க பண்றது அசட்டுத்தனமா இருந்திருக்கோம், அவனோட முறைச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னார். அத மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க இந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானாக்கா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகை பார்த்து நம்ம ஜாலியா ஹேண்டில் பண்ணிக்கலாம் உலகத்தை, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இப்படி பண்ணினா இது உலகத்தை இப்படி பார்க்க ஆரம்பித்து விட்டோம்னா உபேட்சித்தே சதி, இப்படி உபேட்சை பண்ண ஆரம்பித்து விட்டார்களே ஆனால் பிரம்ம சித்தனமானது உங்களுக்கு தடை இல்லாம வர ஆரம்பிக்கும். நீங்க எமோஷன் ஆனீங்கன்னாக்கா பிரம்ம சிந்தனம் போயிடுறது. எமோஷன் ஆகாம இருந்து கொண்டே இருந்தீங்களா உங்களுடைய இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டி வில் கம் அப். சரியா, பார்த்த உடனே டென்ஷன் ஆஹா அப்படியே வாங்கிக்கிட்டோமா இத அப்படின்னு அவன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா இவன் ஏமாந்துடுறான், அது வாங்கணும் எல்லாம் எமோஷனல் பர்சனாலிட்டி. இன்டெலெக்சுவல் இது தேவையா அப்படின்னு யோசிக்க வர்றது மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமா வரும். வந்துருட்டே ஆனால் நமக்கு அது மேல இருக்கக்கூடிய இப்படி உபேட்சை பண்ண கத்துட்டோம்னா பிரம்ம சத்தியம்ன்ற உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்ம சித்தனமானது அது நிர்விக்னா பவதி இல்லையா, அது ஒரு விக்னம் இல்லாம சிந்தனையில ஈடுபடும். எப்படி அப்படின்னாக்கா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, எப்படி ஒரு வேஷம் போடுறவன் அந்த வேஷத்தை போடுறதுக்காக அப்படி பண்றானே தவிர அவனுக்கு உள்ளுக்குள்ள அவனுக்கு தெரியும் தான் யாரு, தனக்கு இருக்கக்கூடிய ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாம் தெரியும். ஆனா ஒரு வேஷம் போடும் போது அவன் நடிக்கிறான், பாக்குறவர்கள்லாம் எமோஷனலா ஆகணும்ன்றதுக்காக அவன் பண்றானே தவிர அந்த டிராமா முடிச்ச உடனே மேக்கப்பை கலைச்சிட்டு அவன் வேற ஒரு மனிதனா போறான். அதே மாதிரிதான் நம்மளும்
வேஷத்துல இப்ப இருந்துட்டு இருக்கோம். இந்த வேஷத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப நீங்க போடுங்க. ஆனா மறக்கவே மறக்காதீங்க, பிரம்ம சிந்தனையை மாத்திரம் மறந்துடாதீங்க. நம்ம பிரம்மன் தான். நடவது கிருத்திம் ஆஸ்தாய. நடிப்பவன் என்ன பண்றான், அந்த ஆர்டிபிஷியலாக இருக்கக்கூடிய அந்த கிருத்திமம் ஒரு நடிப்பு எனக்கூடிய தொழில் இல்லையா, அத அவன் இப்ப ஏத்துட்டு இருக்கான். அது அப்படி இருக்கும்போது நிர்வாகத்தையேவ லௌகிகம், அப்படி நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கான் லௌகிகத்துல. நடிப்பவன் எப்படி தன்னுடைய வேஷத்துக்கு தகுந்தா போல நடத்தி கொள்கிற நிர்வாகம் பண்ணிக்கிறானோ நிர்வகிக்கின்றானோ, அப்படி நாமளும் உலக விவகாரத்தை நிர்வகிக்க வேண்டும். அவன் எப்படி அந்த ரோலுக்கு இருக்கானோ அதே மாதிரி நான் இந்த ரோல்ல இருக்கேன். இந்த ரோலுக்கு தக்கணும், அதனால இந்த ரோல் தான் இது. இந்த ரோலை உபேட்சை பண்ணிட்டே இருந்தேன். நான் என்னுடைய ரோல் உண்மையிலேயே நான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை விட்டுட்டு நான் இப்ப இந்த ரோல்ல இருக்கேன். இந்த ரோல் அப்படி டேக்கிள் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆனாலும் இதுல ஒண்ணு எனக்கு அட்டாச்மெண்ட், எமோஷனல் அட்டாச்மெண்ட் எல்லாம் இந்த ரோல்ல கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றது. எப்படி நடவது கிருத்திம் ஆஸ்தாயாம், அந்த வேஷத்துக்கு ஆஸ்தாயாம் எடுத்துக்கொண்டது ஏத்த மாதிரி நிர்வகதி, இப்படிதான் நிர்வாகனம் பண்ணி கொண்டிருக்கிறான். லௌகிகம், இந்த உலக விவகாரத்தை இப்படித்தான் நிர்வகித்துக் கொண்டிருப்பான் ஞானி அப்படின்னு அர்த்தம். அவர் ஞானின்னு சொல்ல, நம்ம சேஃபா யாருக்காவது கோபம் வரப்போகுது, என்ன வேதாந்தம் படிக்கிறவங்க நீங்க எல்லாம் ஞானிகளான்னு கேட்ட போறானேன்ற பயன்னு இதை சொல்றவங்க. உண்மை என்ன, வேதாந்த சாஸ்திரம் படித்தவர்களா இப்படிதான் இருக்கணும், நடவத்து இருக்கலான்றதுதான் இதுல மெசேஜ் இல்லையா. நடவத்து அப்படியே தெரிஞ்சே உண்மை மாதிரி நடிக்கிறான் பாருங்க. அவன் நடிகன் தெரிஞ்சு, அவனுக்கு தெரிஞ்சுதானே இருக்கு. ஆனா உண்மை மாதிரி அவனுடைய ரோல் அப்படி இருக்கு. அத மாதிரி நம்மளும் உண்மையா நடிக்கணும். இந்த ரோல் எடுத்துட்டாச்சு, இந்த ரோலுக்கு என்ன வேர்ட் இருக்கோ அந்த ரோல நம்ம பண்ணிதான் ஆகணும். ஆனா உள்ளுக்குள்ள அதை மறந்துடக்கூடாது. பிரம்மச்சிந்தனை நம்மளுடைய சொரூபமானது பிரம்ம சத்தியம் தான், இது ஜெகன் மித்யா அப்படின்றத நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நீங்க சொல்றீங்க தெரியறது பொய், எல்லாம் பொய்ன்னு மறைஞ்சாலும் பொய் ஞானம் இருக்கு, அது அடிமனதுல இருக்கத்தானே இருக்கு. அது போல நீங்க அடிமனதுல பிரம்ம சத்தியத்தை வச்சுக்கிட்டோம், மேல் மனசுல இந்த உலகத்தை விட பூஜா புனஸ்காரம் எல்லாம் மேல் தோற்றத்துல நீங்க பாட்டுக்கு உங்க வேலைகள்லாம் நடத்துங்க. எது பிடிக்குதோ அதை நடத்துங்க. ஹவு டு டேக்கிள் திஸ் வேர்ல்ட் டிப்ளமேட்டிக்கலி யூனோ பெட்டர், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், பண்ணுங்க. ஆனா உள்ளுக்குள்ள பிரம்ம சத்தியம்ன்றத மாத்திரம், அந்த அடிநாதத்தை மாத்திரம் மறந்துடவே கூடாது. இந்த பாடகர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்புரா மாதிரி பிரம்ம சத்தியம் மாத்திரம் பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ற. நல்ல கடல் இருக்கு, எவ்வளவு அலைகள் வெளியில இல்லையா. அலைகளை பார்த்தா நம்ம போனோம்னா ஐயோ அடிச்சுட்டே போயிடும் போல இருக்கு அப்படின்லாம் நினைக்கிறோம். எத்தனை அதுக்குள்ள குமிழ், எத்தனை பேனம், எத்தனை நுரை, எத்தனை அலைகள் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க உள்ள இது எல்லாத்தையும் இந்த டர்புலன்ஸ் எல்லாம் தாண்டி உள்ள போயிட்டோம்னா அந்த கடலானது எவ்வளவு அமைதியாக இருக்கு. ஒரு கங்கையில இருந்து அடிச்சுட்டு வருது உங்களுக்கு, மந்தாகினியில இருந்து அது வந்து உழருது. அப்படி போயிட்டு நீங்க அழகானந்தால இருந்து உழறத பார்த்தாலே எத்தனையோ சின்ன சின்ன கல்லெல்லாம் அடிச்சுட்டு போறது. ஆனா எத்தனையோ பெரிய பெரிய கல்லெல்லாம் கீழே இருக்கு. அதெல்லாம் இதனால அடிக்காம அது பாட்டு இருந்துட்டு இருக்கு இல்லையா. இது மாதிரிதான் நம்மளுடைய மனசையும் கல்லு மாதிரி பெரிய பாறையா இருந்ததுன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரவாகத்துல எனக்கு வரக்கூடிய துக்கங்கள், எனக்கு வரக்கூடிய சந்தோஷங்கள், இதெல்லாம் எமோஷனல் திங்ஸ். இதெல்லாம் நம்ம ஸ்டடியா அங்க கல்லு மாதிரி நின்றுட்டோம்னா இதெல்லாம் நம்மள பண்ணணும். எப்படி ஒரு நதி பிரவாகத்துல இந்த சின்ன கல்லெல்லாம், அசட்டு கல்லு, பாமர கல் எல்லாம் மாட்டிட்டு பிடிக்கிறது எமோஷன்ல, ஐயோ போயிடுச்சே போயிடுச்சே அப்படின்னு. இந்த பெரிய பாறை எல்லாம் எப்படி அதை விஸ்டாண்ட் பண்ணி எவ்வளவு வருஷமா இருக்கோ, அத மாதிரி பிரம்ம ஞானத்துல இருந்துட்டோம்னா இந்த பிரவாகம் எப்படி நமக்கு வருதோ அத மாதிரி நமக்கு வர சம்சாரம், துக்கம், சுகம் இதெல்லாம் வரும் போகும். அதெல்லாம் நம்மள ஒண்ணு சேர்க்க கூடாது அப்படின்னு தெரியும். அப்படின்றதுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. பிரவஹத்யபி நீரே அதஸ்திரா பிரௌடசிலா யதா நாமரூபான்யதாத்வேபி கூட்டஸ்தம் பிரம்ம ந அன்யதா. நீரே பிரவஹித்யபி, பிரவாகத்தோட இருக்கக்கூடிய நீர், வேகமாக ஓடுற ஆறு, அது போயிட்டு நீரே பிரவஹத்யாபி, நீர் ஃபாஸ்டா மேல இருந்து அப்படி கொட்டுறது மலையில இருந்து. அதுவும் நீங்க ரிஷிகேஷ் ஹரித்வார் போகும்போது என்ன போர்ஸ்ல போய் கொட்டுறது, அப்படி அடிச்சுன்னு போறது. நீர் பிரவஹத்யபி நீரே அதஹா, கீழே அந்த கீழே அது அடிச்சுன்னு போகும்போது நிறைய கல்லு அடிச்சுன்னு வருது. ஆனா சில கல்லெல்லாம் என்ன இருக்கு, தப்பான அங்கேதான் இருக்கு. நம்ம குளிக்கிறவன் நடுவுல போய் அது மேல நிக்கலாம். நதியில பெரிய குளிக்க போறான், அந்த குளிக்கிற வாழ்க்கை எந்த இடத்துல
பாறை இருக்குன்னு தெரியும். அப்படி நீச்சல் வச்சுப்பா நடுவுல ஆச்சரியம் நடுவுல எப்படி தண்ணியில இருக்கான்னு இல்ல, அவனுக்கு தெரியும் அந்த இடத்துல பாறை இருக்கு, அது ரொம்ப நாளா இருக்கிற பாறை, அது வந்து தண்ணியில அடிச்சுன்னு போகாதுன்னு. அது மேல அவன் நிற்பான். அத மாதிரி அந்த பாறை எப்படி நின்னுது, அந்த பாறை எப்படி நின்னுதோ சிரா பிரௌடசிலா பிரௌடசிலா அப்படின்னா என்னதான் பெரும் பாறை, பிரௌடமான இங்கிலீஷ் பிரௌட் மாதிரி ரொம்ப கர்வத்தோட இருக்கக்கூடிய ஒரு திடமாக இருக்கக்கூடிய ரூடியாக இருக்கக்கூடிய சிலை. அந்த கல்லானது யதா எப்படியோ எதுக்காக சொல்ற, அப்படித்தான் ஞானியானவன் இல்லையா இந்த விவகாரத்துல ஓடுகின்ற ஞானம் வந்து பாறை மாதிரி அவனுக்கு வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த சம்சாரம் உலக விவகாரங்கள் எல்லாம் அவனுக்கு இதெல்லாம் வந்து போகும். அதனால அவனை ஒன்னும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு. நாமரூபான்யதாத்வேபி, நாமரூபங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கோ அப்படி வருது. நாமம் ரூபங்கள்லாம் வெவ்வேறாக காணப்படுகின்றது. எப்படி ஒரு பீச்சில பேனம் அலை தரங்கம் அப்புறம் அந்த நுர குமிழ் பபுளு எல்லாம் இருக்கு. ஆனா எல்லா கண்டென்ட் என்ன, அது வாட்டர் தான். அதே மாதிரி தங்கம் தான் கண்டென்ட். அது நகை மோதிரம் வங்கி ஒட்டியானம் எல்லாம் எப்படி மாறி மாறி வேற வேற பேர்ல இருக்கோ அதே மாதிரி நாமரூபம் அதெல்லாம் சின்ன சின்ன கல்லு மாதிரி நாமரூபானி அதாக அப்படி கூட்டஸ்தம் பிரம்ம. இதுல கூட்டஸ்தமாக, கூட்டஸ்தம் அப்படின்னாக்க அசையாமல் இருக்கக்கூடியது. இந்த இப்பெல்லாம் ஆச்சாரியெல்லாம் ஒரு கூட்டஸ்தான் செருப்பு தைக்கிறவெல்லாம் ஒரு கல் வச்சுட்டு இருப்பான். அவன் மேல இருக்கிற செருப்பு அடிப்பான், அது ஆணி எல்லாம் அடிப்பான், அந்த இது மாத்திரம் அசையாது இல்லையா. அவன் சின்னதை வச்சுட்டு அந்த டக்கான் வச்சுட்டு அடிப்பாங்க அந்த ஆச்சாரியெல்லாம். ஆனா அந்த நகை வந்து அது தாங்கும், அது கீழே. அத மாதிரி அசைஞ்சியே கொடுக்காது அது. அத மாதிரி இந்த பிரம்ம ஜானமானது எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, அகம் பிரம்மா நாலேஜ் ஆனது கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க கூடாது. அது கூட்டஸ்தம் பிரம்மா. என்னுடைய நேச்சரானது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அது கூட்டஸ்தம் பிரம்மா. அது கொஞ்சம் கூட அசைவே ஏற்படுத்தாது இல்லையா. அந்யதா இப்படி ஏற்கண்ட பொழுதிலும் கூட்டஸ்தமாக இருக்கக்கூடிய பிரம்மம் ஒரு நாளும் அது வேறுபடாது. அந்யதா அது ஒரு நாளும் கூட்டஸ்தமா இருக்கிற பிரம்மம் கூட்டஸ்தமாக தான் நித்திய முக்த சுத்த சுபாவமாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையா. அதுதான் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். பிரவஹத்யபி நீரே அதஹா சிரா பிரௌடசிலா யதா. ஜலம் அப்படி பிரவாகத்துல ஓடினாலும் அங்க ஸ்திரமாக இருக்கக்கூடிய பாறையானது எப்படி கொஞ்சம் கூட அசையாம இருந்ததோ அப்படித்தான் இந்த உலக விவகாரம் எனக்கூடிய நாமரூபாணிய தாற்று இதெல்லாம் வந்த பொழுதிலும் நாம கூட்டஸ்தம் பிரம்மா, நான் வேறாக இருக்க முடியாது, நான் அந்நியதா அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஏன் சார் இத இப்ப வந்து சொல்றீங்களா, வந்த அன்னைக்கு அப்படி எல்லாம் சொல்லலையே சார். நீங்க கிளாஸுக்கு வர ஆரம்பிக்கும் பொழுதே இந்த விஷயங்கள்லாம் சொன்னோம்னாக்க யாரு கிளாஸுக்கு வருவாங்க இல்லையா. அவங்களுக்கு எல்லாம் இந்த உலகம் எப்படி உண்டாச்சு, கடவுள் எப்படி அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்ற இந்த சிந்தனையிலேயே எட்டனா வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும்ன்ற எண்ணத்துலதான் இவர்கள்லாம் வரார்கள். இவர்களுக்கு போய் நம்ம எப்படி அதை சொல்லிக் கொடுக்க முடியும்? அதெல்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்டதுதான் பிரம்மமானது. முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவு தான் உங்களுடைய பிரச்சனை. அந்த அறிவு இல்லாதவன நீ எப்ப ஆகறியோ அதுதான் உண்மையான பிரம்ம ஞானம். இப்ப சொன்னா பரவாயில்ல, கிளாஸுக்கு வரவனுக்கு புதுசா வரவாளுக்கு இதை சொன்ன மென்டலா அப்படின்னு கேட்பாரு. அதனால அவனுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும். ஆத்மனா ஆகாஷ சம்பது, ஆகாசம் உண்டாச்சுப்பா பத்தியா. ஆமா, அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தை இல்ல. ஆமா, இடைவெளி பாக்குறேன்னு, ஆமா உண்டாச்சு. இந்த ஆகாசத்துலதானே எல்லாமும் உண்டாகும். அதுதான் வாயும் அங்கதானே போகுது. ஆமா, வாயு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அதை ஒத்துப்பான். ஆமா, வாயு ஆகாசம். அந்த வாயு எங்கே தெரிவாங்க, அதுல இருந்து வந்ததுதான்பா அக்னி, அந்த அக்னியில இருந்து வந்ததுதான்பா ஜலம். நீ கூட H2O சொல்றேன். அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வழியா போனாதான் அவன் அதே மாதிரியே வரப்பான் சரியா. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கெல்லாம் வந்த பிறகு அவனுக்கு இந்த சம்சாரத்தை பார்த்து பயம் வரும். மரத்துல பார்த்த யானையை பார்த்து எப்படி பயப்படுறானோ அப்படி இந்த உலகத்துல பயப்படுறப்பா இது ஒண்ணு இல்லப்பா, மரம் தான்ப்பா, அது கிட்ட போய் பாரு, உனக்கு யானை இல்ல அது அப்படின்னு மரத்தில் மறைந்தது மாமத யானைன்றது அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக முதல்ல யானையை பயமுறுத்த வச்சு அவனை காமிச்சு அதுக்கப்புறம் பயப்படாத தொட்டு சாமியும் மரம்னு சொல்ற மாதிரி நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி சொல்லி கொடுக்கும் போது எப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா தலக்ஷண சிருஷ்டியை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. முதல்ல லட்சணமாக நமக்கு தெரிஞ்ச அந்த டெபினிஷன்ஸ் எல்லாம் வச்சு சொல்லிக் கொடுக்குது. கந்தவதி பிருத்திவி சீதஸ்பரிசவான்
வாயு, ஸ்பரிசவான் வாயு, சீதஸ்பரிசவான் ஆபஹா, இப்படி சில்லுன்னு இருந்ததுன்னா அது தண்ணி அப்படின்னு தான். உஷ்ணஸ்பர்ஷம் இருந்ததுன்னா அது அக்னி, சாதாரண ஸ்பர்ஷம் இருந்ததுன்னா அது வாயு, இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்த உடனே தான் அவனுக்கு எல்லாம் தெரியாது இல்லையா. அதே மாதிரி லட்சணத்தோட நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சலட்சணத்தோட பிரம்ம இப்படிதான் இருக்கு, பிரம்ம இப்படிதான் இருக்கு, பகவானா தான் இருக்காரு, பாலா இருக்காரு, சிவனா இருக்கார், இப்படி எல்லாம் சொல்லி அவன் லட்சணத்தோட சொன்னாதான் அவனால அதை புரிந்து கொள்ள முடியும்ன்றதுக்காக சலட்சணத்தை சொல்லி மண்ணுதாம்பா அது சத்தியம், குடமானது பொய், தங்கம் தாம்பா சத்தியம், நகையானது பொய், மனுஷனுடைய இனங்கள் தாம்பா சத்தியம், மனிதர்கள் எல்லாம் அப்படிதான், மனுஷனுக்கு மனுஷன் தாம்பா பிறப்பான், இந்த விஷயங்கள்லாம் சொல்லி ரோஜா செடியில இருந்து ரோஜா மலர் தான்ப்பா வரும், இது ஒரு ஆர்டர் இருக்கு அப்படின்னு, மாமரத்துல இருந்து மாமரத்தை நீங்க விதைய போட்டா மாமரம் தான் வரும், அது திடீர்னு அனாசி எல்லாம் மாறாது, இந்த உலகம் எல்லாம் இப்படி சிருஷ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே வரும்போது நடுவில் நிறுத்தி, இல்லப்பா இந்த சிருஷ்டி நான் உனக்கு சொன்ன உடனே நீ நான் ஆன்னு கேட்டே வந்ததுனால உன்னை கூட்டின்னு போனேன், என்னுடைய ரூட்டுக்கு வா, உண்மையிலேயே இந்த சில சிருஷ்டி வந்து விலட்சணமான சிருஷ்டி, இங்க எதுவுமே நேர்படி போல, நீங்க நேர போறதா மாதிரி இருக்க மாதிரி ஒரு 4-5 ஐட்டத்தை எடுத்து சொன்ன உங்களுக்கு நேர் இல்லாத விஷயங்கள் எவ்வளவு வாத்தியாருக்குள்ள நமக்கு இருக்கிறதே இல்லையா. நான் இப்போ